ஆகவே நான் ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். இதுக்கு அப்பா தான் சரிப்பட்டு வருவாங்க. தீப்தி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அங்கிருந்து புறப்பட அவள் சென்றதை கண்டுகொள்ளாத தீரன், காலிங் பெல் சத்தத்தில் கடுப்பாகி எழுந்த தீரன் வாசல் கதவை திறந்து பார்த்தான். முட்டி வரை மட்டுமே உள்ள சிறிய கவுனை அணிந்து கூந்தலை விரித்து விட்டவாறு முகம் முழுவதும் மேக்கப்பால் அழகுபடுத்தி வைத்துக்கொண்டு பார்க்கவே கிளாமராகவும் அதே சமயம் அழகுறவும் வாசலில் வந்து நின்ற பெண்ணை கண்டதும் தீரன் அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்றான். அவனின் தோளில் தட்டி சுய நினைவிற்கு கொண்டு வந்தாள் தீப்தி. ஹாய் தீரா, என்ன அப்படியே சில மாதிரி நிக்கிற? அவளை ஏற இறங்க பார்த்த தீரன் அவளை அணைத்து கொண்டான். வாட் a சர்ப்ரைஸ்! என்ன திடீர்னு வந்து நிக்கிற, அதுவும் காலங்காத்தால? எனிவே, how are you? அவளை பற்றி நலம் விசாரிக்க அவளோ அவன் உச்சந்தலை முடி தொடங்கி உள்ளங்காலில் இருக்கும் குட்டி முடிகள் வரை அணு அணுவாக ரசித்து பார்த்து முடித்தாள். அப்பா சொன்னது உண்மைதான், உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கான் இந்த தீரன். இங்க வர வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை மிஸ்டர் தீரன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், உன் உடம்புக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே நான் தான் சொந்தக்காரி. உன்னை கரெக்ட் பண்றதுதான் என்னோட முதல் வேலை. குறுக்க எவ வரான நானும் பாக்குறேன். மனதில் அவனை பற்றி கோட்டை எழுப்பியவள் அவன் தன் பக்கம் திரும்பியதும் முகபாவனையை மாற்றினாள். எப்படி இருக்கேன்னு கேட்டேன். யா, ஐம் ஃபைன். என்னை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே. லாஸ்டா காலேஜ்ல பார்த்தது தானே? இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நாள் ஓடிச்சு பாத்தியா? டைம் சேஞ்சஸ்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மேடம். சரி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். யா, ஐம் வெயிட்டிங். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தீரனும் தலையை அசைத்துவிட்டு தன் அறையை நோக்கி சென்றான். அவன் வருவதற்குள் அவன் வீட்டை சுற்றி பார்ப்பது போல சம்யுக்தாவை தேடி கிளம்பினாள் தீப்தி. அதே நேரம் பிரகாஷ் தன் காதலியிடம் கத்தினான். நீ என்னடி எப்ப பார்த்தாலும் மேட்டர் பண்ற நேரத்திலேயே பிரச்சனையை கலப்புற என்று தன் ஆடையை கழட்டி கொண்டே தன் ரகசிய காதலியை பார்த்து வினவினான் பிரகாஷ். ஏற்கனவே ஆடை என்று இருந்த அந்த பெண் பிரகாஷை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டாள். அப்ப மட்டும்தான் நான் பேசுறத நீ கேக்குற, மிச்ச நேரம்லாம் போன் பண்ணா கூட ரிப்ளை கிடையாது. நான் என்ன வேணும்னே பண்ற மாதிரி பேசுற? எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் பண்ற இந்த காவலித்தனம்லாம் தெரிஞ்சது என்ன துண்டு துண்டா வெட்டி எங்க வீட்டுக்கு கீழேயே புதைச்சிடுவாரு. அவர் ஊருக்கு வேணும்னா பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆனா அவர் ஒரு காலத்துல அருவாள் எடுத்துட்டு சுத்தின ரவுடி பாய தான், தெரியுமா? அவ்ளோ பயம் இருக்கிற நீ அப்புறம் ஏன் என்ன தேடி வர? உன்னை தவிர வேற யாரும் என்ன புரிஞ்சுக்கல. முறைக்காத. மேட்டர் பண்றதுக்கு நீதான் எப்பவும் எனக்கு பர்ஃபெக்டா இருப்ப. அப்படியா? அப்புறம் எப்படி அந்த சம்யுக்தாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? ஓ, நான் போர் அடிச்சா அவ போர் அடிச்சா நான் டபுள் கேம் ஆடலான்னு பாத்தியோ? ஏண்டி நீ வேற, அவளோட சொத்துக்காக தாண்டி எல்லாமே. எவ்வளவுதான் நானும் அவளுக்காக போராடுறேன். அவளை கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை மட்டும் எழுதி வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான், லைஃபே செட்டில்டு. அது மட்டும் கிடைச்சிட்டா நீயும் நானும் லண்டன் அமெரிக்கா ஏதாவது நாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம். சரியான நேரத்துல எங்க போய் தொலைஞ்சான்னு தான் தெரியல. ஆனா கடைசியா ஒன்னதான் பார்க்க வந்தான்னு நீ சொன்னியே. ஆமா, அவளோட போன்ல லாஸ்ட் போன் கால் கூட என்னோட தான் இருந்துச்சு. ஆனா அவ என்னை வந்து பார்க்கவே இல்லை. அதான் இதுல ட்விஸ்டே. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலான்னு டிஎஸ்பி கைலாஷ் அங்கிள் கிட்ட சொல்லியிருக்கானா. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீயும் வேண்டிக்கோ அவ கிடைச்சிடணும்னு. அவனை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்திருக்க முயன்றவளின் மீது ஏறி அமர்ந்தவன் அவளை அப்படியே கட்டிலில் சாய்த்து எதற்காக இவ்வளவு வசனமெல்லாம் பேசினானோ அந்த வேலையை தொடங்கினான். மறுபக்கம் இங்கே ஃப்ரெஷ் ஆகி வந்த தீரன் தீப்தியின் முன் வந்து நின்றான். இவ்ளோ நேரமா குளிச்சிட்டு வர? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹேய், ஏதோ முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்னு சொன்னியே. தீரன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். ஆஹா, ஆமா, அது என்னன்னா, எனக்கு ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பிசினஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஆனா அப்பா கூட பிசினஸ் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ உன் கூட இருந்து பிசினஸ் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. மேய்? ஹேய், இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அப்பாவை விட என்கிட்ட பிசினஸ் கத்துக்கணும்னு சொன்னதுதான் ஆச்சரியமா இருக்கு. எனிவே, உன் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். தேங்க்ஸ் தீரா, தேங்க்யூ சோ மச். அவள் சொல்லும் போதே அவனை அணைத்துக் கொண்டாள் தீப்தி.
அவனும் பதிலுக்கு அணைத்துக் கொள்ள அதை மாடியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா. ஆனால் அதை இருவருமே கவனிக்க தவறினர். சிறிது நேரத்தில் அங்கு தீப்திக்கும் தீரனுக்கும் காஃபி எடுத்து வந்த ராதா மற்றொரு கையில் சாப்பாட்டு தட்டையும் வைத்திருந்தாள். அதை பார்த்தாள் தீப்தி. ஐயோ, எனக்கு இப்ப சாப்பாடெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் காஃபி மட்டும் போதும். நான் இவ்ளோ ஆலியா சாப்பிட மாட்டேன். இது உங்களுக்கு இல்லம்மா, சம்யுக்தாவுக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன். மூக்கு உடைந்து போய் நின்றாள் தீப்தி. தீரன் எதையும் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் நிற்க ராதா அந்த சாப்பாட்டு தட்டை தீரனிடம் நீட்டினாள். அவ எழுந்துட்டாளா? நான் இப்ப குளிச்சுட்டு வர வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்தா. இப்பதான் எழுந்தாங்க தம்பி. அவங்களுக்கு தான் முதல்ல காப்பி கொடுத்துட்டு வந்தேன். தீப்தி முகம் கோவத்தில் சிவந்து கொண்டே சென்றது. தீப்தி அவனிடம் ஏதோ சொல்ல போகும் நேரம் அவன் சாப்பாடு தட்டை தூக்கி கொண்டு அவளின் அறையை நோக்கி செல்ல அவன் பின்னாலேயே தீப்தியும் சென்றாள். பேபி, எழுந்தாச்சா? வா சாப்பிடலாம். சாப்பிட தயாராகி அமர்ந்த சம்யுக்தா வாசல் பக்கம் பார்த்த வண்ணமே இருந்தாள். அங்க என்னடி பாக்குற? ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடு. அவன் சொல்லிவிட்டு தானும் அரைவாசல் பக்கம் திரும்பி பார்க்க தீப்தி அங்கு நின்றாள். ஓ, நீதானா? ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. உள்ளே நுழைந்த தீப்தி சம்யுக்தாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். ஓ, இவதான் அப்பா சொன்ன பொண்ணா? மேக்கப் இல்லனாலும் அழகாதான் இருக்கா. இப்பதான் புரியுது துரை ஏன் அவ பின்னாடியே சுத்துறாருன்னு. நானே மேக்கப் இல்லனா கூட இவ்ளோ அழகா இருக்க மாட்டேன் போலயே. சம்யுக்தாவின் அழகில் பொறாமைப்பட்டு புழுங்கிக் கொண்டு நின்ற தீப்தியை வெறிக்க பார்த்தாள் சம்யுக்தா. இட்லி போதுமா? இன்னொன்னு? அவன் கேட்கும் போதே கையை எடுத்து கும்பிட்டாள் சம்யுக்தா. உடனே சிரித்துக் கொண்டே அவனும் சரி என்று தலையசைத்தவாறே அந்த இடத்தை விட்டு எழுந்தான். ஏய் தீரா, யார் அந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. இவன் என் ஃப்ரெண்டு தான். நேம் அவகிட்டயே கேளு. சம்யுக்தாவை பார்த்து கூறியதும் தீப்தி எரிச்சலோடு முகத்தை வைத்துக் கொண்டாள். ஹாய், ஐம் தீப்தி, தீராவோட காலேஜ் ஃப்ரெண்ட். நீங்க? தீப்தி கையை நீட்டியவாறே நிற்க அவளோ தீரனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பதிலளித்தாள். நான் சம்யுக்தா. அதை மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள். தீப்தி முகத்தில் ஈ ஆடவில்லை. பெரிய லண்டன் இளவரசி, கையெல்லாம் தொடமாட்டாங்க. பைத்தியக்காரியா இருந்தாலும் காரியக்கார பைத்தியமா தான் இருக்கா. எத்தனை நாளைக்கு இந்த பச்சை குழந்தை நாடகம்னு பாக்குறேன். இதுக்காகவே நான் ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். இதுக்கு அப்பாதான் சரிப்பட்டு வருவாங்க. தீப்தி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். அங்கிருந்து புறப்பட அவள் சென்றதை கண்டு கொள்ளாத தீரன் சம்யுக்தாவிற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொடுப்பதில் மும்முரமாக இருந்தான். தீரன் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருக்க சம்யுக்தா ஹாலில் உள்ள டைல்ஸ் தரையில் ஒவ்வொரு கட்டமாக துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாள். காலிங் பெல் சத்தம் கேட்டு சம்யுக்தா முந்தி அடித்துக் கொண்டு செல்ல அவளை தடுத்து நிறுத்திய ராதா அவளே சென்று கதவை திறந்தாள். கதவை திறந்ததும் அங்கே வாசலில் நின்றவனை கண்டதும் மிரண்டு போன சம்யுக்தா விறுவிறுவென்று ஓடி சென்று தலைவாரிக் கொண்டிருந்த தீரனை அணைத்துக் கொண்டாள். வழக்கம் போல அவளுக்கு படபடப்பில் நடுக்கம் வந்துவிட்டது. வாசலில் வந்து நின்ற அந்த நபர் யார்? அடுத்து என்ன நடக்கப் போகிறது? தொடர்ந்து கேளுங்கள். இது குக்கு FM.